இருக்கிற ஒன்றுமே ஓடிட்டு வாங்க நம்ம காராமணி பறிக்கலாம். ஓகே, ஏதோ பாபு வராமல் இருக்கணும்னு வேண்டிக்கும். மாம்ஸ் வேறு இங்கே பாபுக்கு இருந்தே தீரணுது. முத்தி இருக்குமா இதெல்லாம் பிஞ்சா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரில. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் காராமணி போட்டு. இது பிஞ்சு தான் நினைக்கிற, பருப்பு இருக்காது. ஸோ கொஞ்சம் முத்தட்டும். நம்ம முத்த வைக்கிறதுக்குள்ள இந்த பெருச்சாளி வந்து ஒரு வழி பண்ணிட்டு போயிடுது. எல்லாத்தையும் நாசம் பண்ணுதுங்க. இந்த பெருச்சாளி தொல்லை தாங்கலை. செடி எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுது. என்ன சொல்கிறது தெரியல. இங்கே பாருங்க காராமணி. பட் ஆனால் இன்னும் முத்தலை. இதெல்லாம் பிஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கு. ஒன்று தெரிய மாட்டேங்குது. எது பிஞ்சாக இருக்குது, எது முத்தி இருக்குது. மேலெலாம் இருக்குது, ஆனால் பிஞ்சாக தான் இருக்குது, முத்தலை. அதோ பாருங்க காட்டி. பட் இல்லை, இதுவும் பிஞ்சாக தான் இருக்குது, முத்தலை. ஆனால் இது பாருங்கள், அது சின்னதாக இருக்குல்ல, இது பாருங்கள், இதில் தான் நீட்டம். ஆனால் கொஞ்சம் முத்தணும். முத்தாமல் பறிக்கக்கூடாது. உள்ளே இருக்கு, அதனால் வரட்டும். இருக்கட்டும். எல்லாம் பிஞ்சு முத்தம் எல்லாமே கலந்து தான் இருக்குது. இந்த பக்கம் சப்போட்டா சீட்ஸ் எல்லாம் போட்டாங்க. எது வரும் வராதுன்னு தெரியாது. இது மிளகா செடி இருக்குது. வேப்பிலையை கூட சமைச்சு சாப்பிட்றோம். காலம் வந்துடுச்சுங்க. அதுவும் நானே சமைப்பேன்னு நான் நினைக்கல. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுன்றதால சமைச்சிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. மிளகா செடி மிளகாய் இருக்குது, பட் இப்போதைக்கு தேவையில்லை. இதெல்லாம் பிஞ்சு இப்படி இருக்கட்டும். இது வந்து பப்பாளி. இதில் இன்னும் ஒன்றும் வைக்கலை. பப்பாளி செடியில் ஒன்றும் காய்க்காதில்லைங்க. இங்கே ஒரு கொடி ஒன்று, சவுச்சவு கொடி ஒரு ஏறுச்சு. பட் ஆனால் கொடி எங்கே ஏறுது, இருக்கா இல்லை, இருக்குது. ஆனால் முன்னேற்றத்தை ஒன்றும் காணும். பிகாஸ் இந்த செடிங்கெல்லாம் சேர்ந்து அதை போட்டு அமுக்கிட்டுருக்கு. ஓகே, டிஸ்டர்ப் பண்ணால் அப்புறம் இது வளர்த்துப்படும். சரி நில், அப்படியே நில். ஹாய் சக்தி, விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கீரை, முருங்கைக்கீரை பறித்து இன்றைக்கி சாம்பார் வைக்கலாமா? நான் வெள்ளிக்கிழமை பறித்தா எதாவது சொல்லுவோம் போல இருக்குது. சரி கேட்போம். அதெல்லாம் உடச்சி விட்டா நேர்களை போகும். அதுக்கு ஒத்துக்கணுமே. சைடு கிளை வேண்டாம், நேர்கலாம். ஸோ உடச்சி விட்டுருவோம். அவ்வளோதான். ஒரே நேர்களை ஏறட்டும், அது மட்டும். இதெல்லாம் வேண்டாம். கார்டனிங்கும் பார்த்த மாதிரி இருக்கும், லைவையும் போட்ட மாதிரி இருக்கும்ல. கொய்யாக்காய் ஓரளவுக்கு வளரும். டெய்லி நான் இதை திறந்து பார்க்கணுன்னு நினைப்பேன். நாங்கள் போட்ட போர் தண்ணி இல்லை, பட் போர் மட்டும் இருக்கும். கம்ப்ளீட்லி ட்ரை. இங்கே பாருங்கள், எதாவது தெரியுதா? ஒன்றுமே தெரியாது. ஆனால் தண்ணி இருக்க மாதிரி இருக்கு. கேட்போமா? இன்னும் வாட்டி கேட்போமா? சந்தோஷ், டெய்லி நினைப்பேன் சந்தோஷ் இதை ஓப்பன் பண்ணி நல்லா தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. மாம்சை கேட்டால் வேணாம் சொல்லுவோம். அதான் இருக்கும். டாடி தண்ணி இருக்க மாதிரி கேட்கல. இல்லை, முட்டுன்னு தரையில் விழுது. என்ன பண்ணுறீங்க? இங்கே பாரு சந்தோஷ், இதில் கல் போட்டு விளையாடுறோம். இதோ நம்ம போர் போட்டோம்ல, விளையாடல. தண்ணி இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, மாம்ஸ் தான் கரெக்டாக தான் சொல்லிச்சு. டாடி வா டாடி, இந்த கல் தூக்கி வச்சு டாடி. கோச்சிக்காதல்ல, எப்படிலாம் வேலை வச்சு உயிர் எடுக்கிறேன்னு. ஐயோ, கீழே பாரு, இந்த பட்டு மாமிலாம் கக்கா போயிச்சிட்டாங்க. அதெல்லாம் லைவில் காட்டிட்டேன். சந்தோஷ் பார்த்துட்டான். ஐயோ பார்த்துட்டான். எதுக்கு டாடி? இது மூடிட்டு டாடி, வா டாடி. இதுக்கப்புறம் நான் அதை திறக்கவே மாட்டேன் டாடி. இப்படியே சொல்லி திறந்துட்டு இருக்கேன்.